அல்லேலூயா. இந்த காலை வேளையில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஆசீர்வாதம் என்ன? சங்கீதங்களின் புஸ்தகம் 56 சங்கீதம் 8 வசனம். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறேன், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்ல இருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அலைச்சல்களை எண்ணுகிறவர், கண்ணீரை கணக்கில் வைக்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே அலைந்து திரிகிற வாழ்க்கை, அலைச்சல்களை யாருமே எண்ணுவதில்லை. குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக, கஷ்டப்படுகிற வேலை காரியங்களுக்காக, வியாபாரங்களுக்காக அலைச்சலை ஒருத்தரும் எண்ணாதபடிக்கு காணப்படுகிறீர்களா? இதோ கர்த்தர் எண்ணி இருக்கிறார். அதோடு கூட உங்களுடைய ஜெபம், கண்ணீரின் ஜெபம் யாருமே பார்க்கல, வீணா போயிடுச்சின்னு யோசிக்கிறீங்களா? தேவன் கணக்கில் வைத்திருக்கிறார். கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார். அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மறைமுகமாய் 4 சுவற்றுக்கு மத்தியில் நேற்று இரவெல்லாம் கண்ணீர் வெடித்திருக்கிறீங்களோ? உங்கள் கண்ணீர் வீணாய் போனதோ என்று யோசிக்கிறீர்களோ? இல்லை, அவர் கணக்கில் வச்சிருக்கிறார். அதுக்கு ஏற்ற நேரத்தில் பதிலை கொடுப்பார். வியாதி படுக்கையில் இருந்த ஒரு மனுஷன் எசேக்கியா ராஜா, அவன் கடைசி நேரத்தில் தீர்க்க தரிசனத்தை கேட்டு, அவன் வாழ்க்கை முடிந்து போன என்று சொன்ன தீர்க்க தரிசனத்தை கேட்டு தேவனிடத்தில் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணுகிறான். கர்த்தர் அந்த கண்ணீரை கணக்கில் வைத்து திரும்பவும் அவனுக்கு ஆயுசை கூட்டி கொடுக்கிறார். உங்களுடைய பலவீனம் என்ன? உங்களுடைய பிரச்சனை என்ன? உங்களுடைய கண்ணீர் என்ன? உங்களுடைய பாடுகள், துக்கம் என்ன? ஆண்டவர் பதில் கொடுக்க கணக்கில் வைத்திருக்கிறார். ஒருவேளை இந்த பூமியில் எந்த மனுஷனும் நமக்கு பதில் செய்ய முடியாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் நின்று பதில் செய்வார். உங்களுக்காக அவர் நின்று வழக்காடுவார். உங்களுக்காக நின்று காரியத்தை நடப்பிப்பார். விசுவாசமாக இருக்கிறீங்களா? உங்கள் கண்ணீர் வீண் போலன்னு சொல்லி நம்பிக்கையாக இருக்கிறீங்களா? அந்த ரங்கத்தில் வடிக்கிற கண்ணீர் எவ்வளவாக இருந்தாலும் வெளியரங்கமான பலனுக்காக மட்டும் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். சத்துருவுக்கு தெரியாது, உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு தெரியாது. உங்களை பார்த்து ஏளனமாய் பேசுகிற, கேவலமாய் பேசிக்கொண்டிருக்கிற, அவமானமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு தெரியாது உங்களுக்கு என்ன பதில் கர்த்தர் கொடுக்க போகிறார் என்று. ஆனால் நீங்கள் காத்திருக்கும் பொழுது, கண்ணீர் வீண் போகவில்லை என்று நம்பிக்கையாக இருக்கும் பொழுது, அலைச்சல்கள் எல்லாம் வீண் போகவில்லை என்று கர்த்தர் அதை எண்ணி இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது, இன்று காலை வேளையிலிருந்து நீங்கள் போகிற வேலை, சம்பாத்திய, வியாபாரம், குடும்ப காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் பதில் கொடுத்து உங்களை சாட்சியை நிறுத்தப் போகிறார். இயேசு கிறிஸ்து கெத்செமனிலே நமக்காக கண்ணீரோடு கூட விண்ணப்பம் பண்ணினார். கண்ணீரோடு கூட இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே நமக்காக விண்ணப்பம் பண்ணினார். எல்லாவற்றையும் அவர் எண்ணி இருக்கிறார். ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையிலே வீணாய் போக ஆண்டவர் விடுவதில்லை. இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். பிள்ளைகளை கொடுத்து கண்ணீர் வெடித்து கொண்டிருக்கிறீர்களா? கணவனுடைய விடுதலைக்காக, ரட்சிப்புக்காக, மனம் திரும்புதலுக்காக கண்ணீர் வெடித்து கொண்டிருக்கிறீர்களா? இப்பொழுது ஜெபிக்கலாம். கர்த்தர் இன்று முதல் ஒரு அற்புதம் செய்ய போகிறார். அன்பின் பரலோக பிதாவே, ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீர்கள், இதுவரைக்கும் பட்ட பாடுகள், அலைச்சல்கள் எல்லாவற்றுக்கும் இன்று முதல் ஒரு பதிலை, ஒரு விடுதலையை கட்டளெடுப்பதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஒன்றும் வீண் போவதில்லை என்ற விசுவாசத்தை இப்பொழுது கொடுக்கிறீர். ஒன்றும் விருதாவாய் போவதில்லை என்ற நம்பிக்கை கொடுக்கிறீர். இந்த நிமிஷத்திலிருந்து நீர் இவர்களுக்கு கொடுக்க போகிற பதில், கண்ணீருக்கு பதில், இவர்களுடைய அலைச்சல்களை எண்ணி வைத்து ஏற்ற நேரத்தில் பலன் கொடுக்கிறதை சத்துரு கண்டு வெட்கப்பட்டு போகும்படி, ஆண்டவரே, இவர்களை வெட்கப்படுத்த வந்த சத்துரு இந்த ஆண்டவரே நாளிலிருந்து வெட்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளுக்கு, இவருடைய குடும்பத்துக்கு, இவருடைய கணவனுக்கு, இவருடைய கைகளின் பிரயாசம், ஆவிக்குறி வாழ்க்கை, ஊழிய பாதையில் அலைச்சல்களுக்கு ஆண்டவரே ஏற்ற பதிலை, ஏற்ற பலனை கொடுத்து ஆசீர்வதி. கண்ணீருக்கு நீர் பதில் கொடுத்து நடத்துவீராக, தலையை உயர்த்துவீராக. எங்கெல்லாம் தலை குனிவோடு இருந்தார்களோ, நேற்று இரவு வரைக்கும் கண்ணீருக்கு பதிலில்லையேன்னு கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, இன்று காலையிலிருந்து இவர்கள் போகிற இடத்திலெல்லாம், அந்த காரியங்களிலெல்லாம் வேண்டிக் கொண்டிருக்கிற, நினைத்திருக்கிற, காத்திருக்கிற காரியங்களுக்கு பதில் கொடுத்து விட்டீர் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அற்புதம் செய்து விட்டீர். இன்று முதல் சாட்சியை நிறுத்தும்.
சிலுவையிலே ஜெயமெடுத்த வல்லமை ஒவ்வொருவருடைய கண்ணீருக்கும் ஜெயத்தை கொடுப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். விசுவாசத்தோடு இப்பொழுது ஜெபிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையிலே நீர் பதில் கொடுக்கிறீர். நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கண்ணீருக்கு பதில் கொடுக்கிறார். உங்களுடைய அலைச்சலுக்கு பலன் பெறும். ஆமென். God bless you.